லண்டன் மக்கள் இன்னைக்கு குதூகலமாக கொண்டாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று இங்கிலாந்து ராணி எலிசபெத் டெய்லருக்கு கொள்ளு பேரன் பிறந்திருக்கிறார். ஸோ அதை நம்ம எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா. ஓகே, பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு சரின்னு வரும்போது கடையிலேருந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் தேவைப்படுது. ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப், ஃபென்னல், ஸ்டார் அனிசீடு, அப்புறம் பிளாக் காடமம், அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்குவாங்க, சின்ன சின்னதாக நறுக்குவாங்க. அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, மெயினாக வந்து உங்களுக்கு தேவையானது மட்டனு ஒரு 3/4 கிலோவிலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு காஃபி தூள் தேவையில்ல, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் இது யோகட்டு, அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம், ஒரு கரண்டி. அடுப்பு ஆன் பண்ணுங்கள். என்னடா கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு யாரும் கண் வச்சிடாதீங்க, அப்புறம் என்னால் இப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நெய், அடுப்பு சூடாகிறதுக்கு உள்ளார இன்னொரு நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும், அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாட்டில் ஓப்பன் பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்ம சரக்கு அடிச்சுக்கிட்டே சமைக்கிறதுங்கிறது ஒரு 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 அதை வந்து நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் அதோட ருசி தெரியும். ஸோ ஒரு ஒரு குத்து மதிப்பாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இங்கே எங்கேயும் ஸ்ப்ரைட் வச்சேன், எங்களுக்கு காணோம். சரி கழுத இருக்கட்டும், டேப்பில் ஒரு ஸ்ப்ரைட்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் முடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம். ஓகே, இல்லை வேலை கீழே போகல. ஓகே, அதுக்கப்புறம் சூடாகிடுச்சான்னு பாருங்கள். அடுப்பு இன்னும் ஆகலை. ஸோ கொஞ்சம் குட். அடுப்பு சூடாகிடுச்சான்னு பாருங்கள். ஸோ அடுப்பு சூடானதுக்கப்புறம் நெய் ஒரு 1 2 3 4 5 ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் அது ஒரு கொஞ்சம் ஊற்றுங்களேன். போதும், அங்கே இருக்கட்டும். ஓகே, போதும். ஊற்றிட்டு காஞ்சிரும் எண்ணெய், அதிகம் சூடாகிடும். சூடாகிடுச்சான்னு அப்பப்போ கையை விட்டு பார்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு நீங்கள் மேலே வச்சிங்கனாவே சூடாச்சா என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச கரம் மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கொட்டுறீங்க. கொட்டிட்டு இந்த கரண்டி விட்டு 2 ஆட்டு ஆட்டுறீங்க. நல்லா இதானதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கலாம், அப்படியே கொட்டுறீங்க. ரெண்டா ஓகே, இதெல்லாம் நல்லா 2 கலர் விடுறீங்க. ஓகே, அதுக்குள்ளார அப்புறமேட்டு ஆக்சுவலாக நான் வந்து இப்போ விரதத்தில் இருக்கிறேன். 2 வாரமாக கழிச்சு இப்போ தான் நான் முதல்ல தண்ணி அடிக்கிறேன். இறைச்சியும் மாமிசமும் இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக நீங்கள் கறி வந்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபேட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி நானே கட் பண்ணுவேன். நம்ம கடையில் மட்டன் நானே கட் பண்ணேன். எனக்கு எப்பயுமே நானே கட் பண்ணி நானே சமைச்சு நானே சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பொன்னிறமாக
செவந்ததுக்கப்புறம் ஆனியன்லாம் பாருங்கள், நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகுது. இதுதான் சரியான சமயம். எதுக்கு தெரியுங்களா? நம்ம இந்த டொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கொட்டுறதுக்கு கொட்டிட்டு மறுபடியும் கரண்ட் கலருங்க. கலரை போது ஐயோ, இதுக்கு முன்னாடி நாம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்றும் மறந்துட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம சமையலில் எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு கரண்டி எடுங்க, நல்லா கலக்கி விட்டு ஒரு அளவெல்லாம் ஒரு முக்கியமே இல்லைங்க. நீங்கள் வாட்டர் கைக்கு வந்து எடுத்து போடுங்க. ஓகே, ஒட்டிட்டு கலருங்க. ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம்னா அது வந்து ஒரு குற்றமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஜிஞ்சர் போட்டாச்சு, ஜிஞ்சர் கார்லிக் போட்டாச்சு, டொமாட்டோவும் போட்டாச்சு. ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஓகே, வேகட்டும். ஆக்சுவலாக இந்த வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு அது இதெல்லாம் வெந்துட்டுருக்குறோம். இந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்க, இந்த கறியை எடுத்து அது கீழே உள்ள ஒரு பாத்திரத்தில் கொட்டுறீங்க. கொட்டிட்டு கொஞ்சம் இந்த யோகட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் ஊற்றுறீங்க. ஓகே, ஊற்றிட்டு கொஞ்சம் போதும், ரொம்ப தேவையில்ல, கொஞ்சம் போதும். அப்புறம் நடுவில் இதை மறந்துடாதீங்க, இது 2 கிளறி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, இதை வரேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படி கொட்டிட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு வேறு எதுவும் தேவையில்ல, ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கலர் ஆக்சுவலி எதுக்காக இப்படி கலர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தெரியாது, கலர்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம். மஞ்சத்தூள் இன்னும் உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி கலரிட்டே இருக்கும்போது இதையும் ஒரு கலர் கலரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி ஏதாவது ஆகிடும். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையில்ல, ஸ்பூனு தூக்கி போட்டு மூடி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, மீன் கிரேவி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கலந்து வச்ச கிரேவி மீன் மட்டனும் யோகட்டையும் இதில் கொட்டுறீங்க. இது அப்படியே இருக்கும் வச்சுருங்க. கிண்டிட்டு ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி என்னன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ரெசிபி யாருக்கும் தெரியாது. ஓகே, என்னன்னா இது போட்டாச்சுங்களா, நல்லா ஒரு கலர் விட்டு இது வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளார அது கறி கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜூனியர் ஹார்லிக்ஸ் பாட்டில்
அதை நீங்கள் ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட். உள்ளார சில்லி பவுடர் அதில் வந்து ஒரு 1 இன்னொன்று ஓகே 2 போட்டு ஒரு கிண்டுங்க. கிண்டி விட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கறியும் யோகர்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த குண்டானில் கொஞ்சம் கையை கழுவிட்டு அதில் தண்ணி பிடிங்க. 2 அலசு அலசிட்டு சொர்றன்னு ஊற்றுறீங்க அதில். ஓகே, மறுபடியும் டேப் பண்ணிட்டு மறந்துடாதீங்க. கொஞ்சம் கலர் விட்டு நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்ல, உப்பு. எஸ், உப்பு கொஞ்சம். எதுவுமே ஒரு அளவே கிடையாதுங்க எனக்குலாம். ஜஸ்ட்டு கைக்கு வந்ததை கொட்டுங்க. அப்புறம் கலர் விட்டு ஓகே. நம்மளோட கறி குக்கரில் வந்துட்டு இருக்குது. இது 2-3 தடவை நான் ஆக்சுவலாக வந்து இப்படி திறந்து வெந்துருச்சா வேகலை அப்படின்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் முத்தின கட்டன்னு நினைக்கிறேன், வேகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணேன், இந்த ரைஸை ஆக்சுவலாக இப்போ நம்ம செய்ய போகிறது தம் பிரியாணி, நார்மல் பிரியாணி இல்லை. ஸோ அதுக்கு வந்து தனியாக கொஞ்சம் ரைஸை வந்து ஒரு 4 கிளாஸ் ரைஸை வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மறுபடியும் காப்பித்தூள் கிடையாது, உப்பு போட்டு அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. அது பாட்டுக்கு ஒரு முக்கால்வாசி, அதாவது சாரி கறி முக்கால்வாசி, ரைஸ் அரைவாசி வேக வைக்கணும். ஸோ நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்ட்டு. அது என்னன்னு இப்போ தான் இதுதான் சரியான கட்டத்தில் அந்த சரியான ஒரு விஷயத்தை மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபிக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு இருக்கிற சரக்கு தான். ஆட்டில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஊற்றுறீங்க, இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம், தப்பு இல்லை. ஓகே, ஊற்றிட்டு பாட்டில் அங்கே வச்சுட்டு இந்த கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடுறீங்க. ஓகே, இது ரெண்டும் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு நடுவில் என்னோட அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 4 கோல்டு ஃபிஷ்ஷு, 2 ஒயிட் ஃபிஷ்ஷு, 2 குட்டியூண்டு ஃபிஷ்ஷு இங்கே தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள் இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதில் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு செத்து போச்சு, ஒரு குட்டி ஃபிஷ்ஷும் செத்து போச்சு. பாக்கி இருக்கிறத நான் கண்ணு பொண்ணு நான் பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நம்மளோட பொழுதுபோக்கு. அப்பப்போ இதுதான் தீனி போடுவேன், எடுத்து வெளியே விட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவேன். எல்லாம் அப்படி தான் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பார்க்குற வரையும் பார்த்துட்டு இந்த கறி வேகவே இல்லைங்க. ஸோ அந்த வேகாத இந்த முத்தனை கடாவுக்கு குண்டு போட்டால் தான் வேகும் அப்படின்ட்டு குக்கருக்கு மேலே இந்த குண்டை போட்டேன் மூடி வச்சு. ஸோ இப்போயாவது வேகுதான்னு நான் பார்த்துட்ருக்குறேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். ஸோ நம்ம மட்டனு கடைசியாக வெந்துருச்சு முக்கால்வாசி. ஸோ ரைஸும் வந்து அரைவாசி வந்துருச்சு, அதையும் வந்து நல்லா ட்ரைன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கொஞ்சம் டவுட் தான். ஸோ பெப்பர் கொஞ்சம் போடலாம்.
பெப்பரு வரமாட்டேங்குது, கொட்டியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கலரிட்டு பப்பரிக்காய் கொட்டுறீங்க. ஆக்சுவலாக பப்பரிக்காய் எது கொட்டுறதுன்னா, அது ஒரு கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஒரு செகண்ட் கரண்டி என்னெல்லாம் ஆகிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாதுல்ல, அதை இப்படி கொஞ்சம் மேக்கப் பண்ணி கலரி வச்சுருங்க. பாக்கி மட்டனையும் கொட்டிட்டு இந்த கொத்தமல்லி பாக்கி இருந்ததையும் அதையும் கொட்டிட்டு குக்கர் மூடி இங்கே வச்சுனே தேங்க்யூ. ஓகே, மறுபடியும் அடுப்பு நல்லா ரொம்ப கம்மியாக வச்சு, இப்போ நீங்கள் குண்டு போட தேவையில்ல, குக்கருக்கு மூடி டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் ஸோ இப்போ நம்ம ஃபைனலி நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். குக்கரை திறக்கிறோம், திறந்தால் உள்ளார பிரியாணி இப்போ இருக்குது, ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். உள்ளார கரண்டி விட்டு, இது ஆக்சுவலாக தம் பிரியாணி எப்படின்னா எல்லா லேயரையும் அப்படியே ஒரே இதில் எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வந்துருச்சு. மறுபடியும் கொஞ்சம் எடுக்கிறீங்க, மறுபடியும் வைக்கிறீங்க. இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் தம் பிரியாணி. ஓகே, சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபோக் எடுக்கிறீங்க, ஒரு இதில் குத்து, வா நல்லா வந்துருச்சு. ரைஸும் நல்லா பதமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு என்ன. It's not bad. Okay, thank you for watching.